بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சிக்கல்நாயக்கன்பேட்டை கிளையின் சார்பில் நடத்தப்படும் இந்த கூட்டத்திலே யார் முஸ்லிம்கள் எனும் தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். யார் முஸ்லிம்கள் என்ற கேள்வி இது ஒரு பெரிய கேள்வியா? அப்துல் காதர்னு பெயர் வைத்தால் அவர் முஸ்லீமாக இருப்பார். இப்ராஹிம் என்று பெயர் வைத்தால் அவர் முஸ்லீமாக இருப்பார். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவர் முஸ்லீமாக இருப்பார். தொப்பி போட்டவர் முஸ்லீம், தாடி வைத்தவர் முஸ்லீம் என்றெல்லாம் முஸ்லீம் என்பதற்கு சமூகத்திலே ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அரசு சார்ந்த ஆவணங்களில் நாம் முஸ்லிம்கள் என்று பதிவு செய்துவிட்டால் அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் லப்பை அப்படிலாம் போட்டிருப்பாங்க. நாம் முஸ்லிம்கள் என்பதை அரசு ஒத்துக்கொள்கிறது, மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் நாம் முஸ்லீம் என்பதை இறைவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு நான் மேலே சொன்ன எதுவுமே போதுமானது கிடையாது. ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து விட்டால் அவர் முஸ்லீம் ஆயிட முடியுமா? எங்கேயாவது அல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லி இருக்கின்றானா? நீங்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தால் நீங்கள் முஸ்லிம்கள் தான், சொல்லவே இல்லை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இறை மறுப்பாளராக இருந்திருக்கிறார், அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. அல்லது ஒரு இறை மறுப்பாளருக்கு பிறந்த ஒருத்தர் முஸ்லீமாக இருந்திருக்கிறார். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ராஹிம் நபியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் நபியை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் எவருமே இருக்க முடியாது. அசத்தியத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் குரல் கொடுத்தார்கள், சத்தியத்தை எடுத்து வைத்தார்கள், அழகிய வாதங்களோடு அழைப்பு பணி செய்தார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை எப்படி இருந்தார்? அவர் ஒரு இறை மறுப்பாளராகத்தான் இருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்கிறாங்க. யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையன். உங்களை கண்கொண்டு பார்க்காத, உங்களின் பேச்சுக்களை காது கொடுத்து கேட்காத, உங்களுக்கு எந்தவித பயனும் செய்யாத இவற்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக். உங்களுக்கு வராத ஒரு கல்வியை, இல்லாத கல்வியை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான். என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் உங்களை சரியான பாதையிலே அழைத்துச் செல்கின்றேன். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர் ரஹ்மானி அசியா. என் தந்தையை நீங்கள் ஷாத்தானை வணங்காதீர்கள், அவன் அல்லாஹ்விற்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் என்றெல்லாம் நிறைய சொல்றாங்க, தன் தந்தையிட்டு சொல்றாங்க. இறுதியாக அவரை என்ன சொல்கிறார்? காலா ராகிபுன் அன்த அன் ஆலிகத்தி யா இப்ராஹிம் ல இல்லம் தன்தகி ல அருஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. இப்ராஹிமே, நான் வணங்கக்கூடிய கடவுள்களை பற்றி நீ அலட்சியப்படுத்துகிறாயா? என்னை விட்டு நீ விலகிச் சென்று விடு, இல்லை என்றால் கல்லால் எறிந்து உன்னை கொல்வேன் என்கிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் எவ்வளவு சிறந்த இறை தூதர் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஹஜ் என்கின்ற வணக்கத்துக்கு போகிறோம். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே இப்ராஹிம் நபி செஞ்சது தான். இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோமே, ஏன் ஹஜ்ஜுக்கு போறோம்னு தெரியுமா? பல பேருக்கு இது தெரியாது. ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜு கடமை போறோங்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு நம்ம ஏன் போறோம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு, அதை புனர் நிர்மாணம் செய்த பிறகு, இப்ராஹிமே நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வஅذின் பின்னாஸி பில் ஹஜ். இப்ராஹிமே நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள். அவர்கள் அழைத்தார்கள்.
அவர்கள் காலத்திலே வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, இன்று வரை கியாமத்து நாள் வருகின்ற வரை எல்லா மக்களும் ஏன் ஹஜ்ஜுக்கு போறாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்புக்கு பதில் சொல்றதுக்காக தான் நம்ம போகிறோம். இவ்வளவு சிறந்த ஒரு இறை தூதர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவர்கள் யாருக்கு பிறந்தார்கள்? ஒரு காஃபிருக்குத்தான் பிறந்தார்கள், ஒரு இறை மறுப்பாளருக்குத்தான் பிறந்தாங்க. காஃபிர்னா தப்பான அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. காஃபிர் பேசுறாங்களே, காஃபிர் என்றால் மறுத்தவர்னு அர்த்தம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் முஸ்லிம். இஸ்லாம் இந்த கொள்கையை, இந்த கோட்பாடை, திருமறை குரானை, அல்லாஹுவை, நபியை, இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் இறை மறுப்பாளர். அதுக்கு தான் அரபியில காஃபிர் பேர். அது ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதனால அதை பத்தி நான் சின்ன விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பிறந்தாங்க? ஒரு இறை மறுப்பாளருக்கு தான் பிறந்தாங்க. அப்படியும் வரும். இதற்கு நேர்முரணாக வந்திருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர்கள், நபிகள் நாயகம் எப்படி தூதராக இருந்தாங்களோ, நூஹ் என்று ஒரு தூதர் இருந்தார். ரொம்ப காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர். 1000 ஆண்டுகளுக்கு 50 கம்மி. லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனா இல்லா 50 ஆம். 1000 ஆண்டுகள் அந்த சமுதாய மக்களிடத்தில் அவர் வாழ்ந்தார். 50 நீங்களாக என்கின்றான் இறைவன். அவ்வளவு பெரிய நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர். அவர் பிரச்சாரம் செய்து நிறைய மக்கள் மறுத்தார்கள். குறைந்த எண்ணிக்கையிலே இஸ்லாத்தை சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இப்ராஹிம் நபியினுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்ப முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்த அனைவரும் முஸ்லீம் தான் வச்சுக்குவோமே. நூஹ் நபியினுடைய மகன் முஸ்லீமா இருந்திருக்கணும். ஆனா அவன் முஸ்லீம் இல்லைன்னு அல்லாஹ்வே சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பலை கட்ட சொல்லி கட்டளை போடுறான் அல்லாஹ். அவங்க கப்பலை கட்டுறாங்க. அந்த ஊரை இறைவன் அழிக்க நாடுகிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மாத்திரம் அந்த கப்பலிலே ஏற்றிக்கொள்ளும்படி கட்டளை போடுகின்றான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் தண்ணீரை கொண்டு ஊரை அழிக்க நாடுகிறான். அந்த ஊர் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு இடத்துல நூஹ் நபி தன் மகனை பார்த்தார்கள். அப்படி ஒரு காட்சி இருக்கு, குர்ஆன்ல இது இடம் பெற்றிருக்கு. அங்கே நூஹ் நபியினுடைய மகன் வெளியே நிற்கிறான். அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவ்வளவு காலமும் சொல்லி மறுத்தவன் தான். இருந்தாலும் இறுதியாக நூஹ் நபி அவங்க தன் மகனை அழைத்தார்கள். யா புனைய இருக்கப் மானா வலா தக்கும் அல் காஃபிரீன், என் மகனே நீ எங்களோடு ஏறிக்கொள், இந்த கப்பல்ல ஏறிக்க, இறை மறுப்பாளர்ல ஒருத்தனா நீ ஆயிராத என்று தன் மகனை அழைத்தார். அவன் அப்போதாவது ஈமான் கொண்டு கப்பல்ல ஏறி இருக்கலாம். அவன் அதையும் செய்யல. ஒரு மலையை சுட்டி காட்டுகிறான். சாவி இலா ஜபல் யாசிமுனி மினல் மா, இதோ இந்த மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன், அது தண்ணீரை விட்டும் என்னை பாதுகாக்கும் என்று இவன் வாயடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசியிலே ஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முகரக்கீன், மிகப்பெரிய அலை ஒன்று குறுக்கிட்டது, அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான். நூஹ் நபியினுடைய கண்ணுக்கு முன்பாகவே அவன் தண்ணீரிலே மூழ்கி இறக்கின்றான். இதெல்லாம் திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய சம்பவம் தான். அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் போது நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கையேந்திட்டாங்க. இறைவா, என்னுடைய மகனை காப்பாற்று, இன்னபனி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா என்று கேட்கின்றார்கள். அப்போது இறைவன் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவன் உன்னுடைய மகனே அல்ல அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்? முஸ்லீமுடைய குடும்பத்திலே தான் பிறந்தான். ஆனால் அவனை முஸ்லீம் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை காஃபிர் என்று சொல்லிவிட்டான். நூஹ் நபியினுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. லூத் நபியினுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹின் வம்ரஅத்த லூத், நூஹ் நபியினுடைய மனைவியை, லூத் நபியினுடைய மனைவியை காஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். கானத்தா தஹ்த அபுதைனி மின் இபாதினா சாலிஹின், அந்த 2 பேரும் இரு நல்லடியார்களுக்கு மனைவியாக வைக்கப்பட்டிருந்தார்கள். கானத்தாகுமா என்ற போதும் அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். வலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, நபியினுடைய மனைவியாக இருந்தது அவர்களை எந்த விதத்திலும் காப்பாற்றவில்லை. வகீல் அதுகுலன்னார மாத்தாகலீன், நரகத்தில் நுழைவோருடன் நீங்களும் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு மறுமையிலே சொல்லப்பட்டு விடும் என்று சொல்கின்றான் இறைவன். அப்ப பாருங்க, ஒரு நபியினுடைய மனைவி முஸ்லீம் இல்லை, நூஹ் நபியினுடைய மனைவியும் முஸ்லீம் இல்லை, லூத் நபியினுடைய மனைவி முஸ்லீம் இல்லை. இங்க பாருங்க, இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ். ஃபிரௌனுடைய மனைவி மூமின்களுக்கே முன்மாதிரி. நமக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லப்பட்டதுல ஃபிரௌனை விட மோசமான ஒருத்தன் உண்டா? இப்லீஸுக்கு அடுத்த இடம் ஃபிரௌனுக்கு தான். அபுஜஹல், அபுலஹப், உத்துபா, ஷைபா, வலீது இப்படி எல்லாம் பல காஃபிர்கள் இருந்தார்கள். ஆனா நாம் இஸ்லாமிய வரலாறை படிக்கும் போது
இபிலீஸுக்கு பிறகு மனித குலத்திலே மிக மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டவன், அவ்வளவு மோசமான என்று சொல்லப்பட்டவன் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். தரபுல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறாரே, இவர் உலகத்து மூமின்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே சொன்னார், ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புவாயாக. அவர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப முஸ்லீம் என்பதை நாம் பார்ப்பதை போல, அரசு பார்ப்பதை போல, நீதிமன்றம் பார்ப்பதை போல அல்லாஹ் பார்ப்பதில்லை. முஸ்லீம் என்று சொன்னால் யார் என்றால், எவர் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறாரோ அவர்தான் முஸ்லீம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்கின்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் என்பது பொருள். முஸ்லீம் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடியவர்னு பொருள். கட்டுப்படக்கூடியவர்னா யாருக்கு கட்டுப்படக்கூடியவர்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர், இறை தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர். அவரைத்தான் இஸ்லாம், அதாவது முஸ்லீம் என்று எடுத்துக்கொள்கின்றது. அந்த அடிப்படையை வைத்து பார்த்தால் இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்கள் பிரச்சனை இருக்கிறாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், நம்மெல்லாம் தீண்டார்கள், பாய்மார்கள், முஸ்லீம்கள் என்று அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆனா உண்மையிலே முஸ்லீம்கள் என்றால் யார்? அல்லாஹ் எதை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹ் எதை நமக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதை எவர் பின்பற்றுகிறாரோ அவருக்குத்தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் ஒன்றே. இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை யாரு கடைபிடிக்கிறாரோ அவரைத்தான் முஸ்லீம் என்று இறைவன் சொல்லுகிறான். இதை நாம் புரிந்தாக வேண்டும். இந்த ஊரிலே நாம் இந்த கூட்டத்தை போட்டு நடத்துகிறோம் என்று சொன்னால் மக்கள் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு யாரையும் விமர்சிப்பதோ, யாருடைய செயல்களையும் குறைபடுத்தி பேசுவதோ, ஒரு மைக்கு கிடைச்சிருச்சுன்றக்காக வேண்டி அவங்கள நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசலாம் என்பதோ நோக்கமே கிடையாது. எங்களுடைய நோக்கத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமான வாழ்க்கை திட்டத்தை கொண்டது. இதை சில முஸ்லிம்கள் பின்பற்றாமல் இருக்கிறார்கள், அறியாமையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது தவறு என்று தெரிந்தால், இது அறியாமை என்பதை அவர்கள் உணர்ந்தால், இது ஆகாத காரியம் என்று அவர்களுக்கு பட்டுவிட்டால் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அப்ப அவர்கள் அப்படி செய்வதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதற்கு நாம் ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். அந்த மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும், கொடிய நரகத்தை விட்டு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நன்னோக்கத்தில் தான் நாம் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை நடத்துகிறோம். இதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று என்னன்னா, எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது, அதுல இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்டையும் இருக்குது. அவர்களை என்ன நினைக்கின்றார்கள்? ஆண்டாண்டு காலமாக நாம் எதையெல்லாம் பின்பற்றுகின்றோமோ அதுதான் சரியான வழிமுறை என்று நினைக்கிறார்கள். திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு சமூக மக்களும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள். கண்மூடித்தனமா நம்புறாங்க, நம்ம இருக்கிறதா கரெக்ட், மற்ற எல்லா கூட்டம் சொல்றதும் தப்பு, நமது தர்கா வழிபாடு தான் சரி, தாயத்து போடுறது தான் சரி, மவுலுது ஓதுறது தான் கரெக்ட், இவங்கெல்லாம் கூடாதுங்கிறாங்க, இது தப்பு என்று அவங்க பேசுறாங்க. தப்புன்னு நீங்க சொல்லுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதற்கு முன்பாக அவரவர் சொல்லக்கூடிய வாதங்களுக்கு அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். ஏகத்துவத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அந்த இறைவனுக்கு இணை துணை கூடாது என்பது இஸ்லாத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயம். இதை நாங்கள் சொல்வதை வெறுமனே ஒரு வார்த்தையாக சொல்லுகிறோமா, ஆதாரத்தோடு சொல்லணுமா நீங்க பார்க்கணும். நாங்கள் பேசக்கூடிய எந்த வாதமா இருக்கட்டும், எந்த பேச்சாளராக இருக்கட்டும், நீங்க கவனிச்சிருக்கலாம், எந்த ஒரு வாதத்தை வைத்தாலும் அதற்கு உரிய ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். எனக்கு முன்னாடி சகோதரி பேசினார்கள், அவங்க என்ன செஞ்சாங்க, ஆதாரங்களை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரமலான் மாசத்துல இப்படி அனாச்சாரம் நடக்குதா, அதுக்கு இன்னும் ஆதாரம், ரமலானுடைய நோக்கம் இது, ஆதாரம் வச்சு பேசுறாங்களா? இதே நிலையில தான் எல்லா தாய்க்களுமே நம்முடைய ஜமாத்தில் இருக்கின்றார்கள். அப்ப மக்களாகி நீங்கள் இதை உங்களுடைய உள்ளம் திறந்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம்கள் என்றால் யார்? தலையில முக்காடை போட்டுக்கிட்ட முஸ்லீமா? வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க, திடீர்னு பாங்கு சத்தம் வரும்,
பாங்கு சத்தம் வந்த உடனே டிவியை மியூட்ல போட்டுருவாங்க, துணியை எடுத்து சேலை இழுத்து தலையில முக்காடு போடுவாங்க. இப்படி மார்க்கிறது சட்டமே இல்லை. முதல்ல பாங்கு சொல்லும் போது முக்காடு போடுங்க, எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா? அந்நியர்களுக்கு முன்னாடி மறைக்கணும். அந்நிய ஆடவர்கள் இருந்தாங்கன்னா மறைக்கணும், மறைக்கக்கூடிய பாகங்களில் தலையும் இருக்குது, அது மார்க்கத்தில் இருக்கிறது. பாங்கு சொன்னா பதில் சொல்ல வேண்டும். பாங்கு ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஸலவாத் சொல்ல வேண்டும். அதுக்கு அல்லாஹும்ம ஹாதிஹி தாவத்தி தாமா வஸலாத்தில் காயிமான ஒரு துஆ இருக்குது, அந்த துஆவை ஓதிக்கணும். பாங்கு சொல்லும் போது முக்காடு போட வேண்டும் என்று எங்க இருக்கு? இல்லை. இந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டு நமக்கு ஈமான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது தவறு. எனவே நான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் எந்த கொள்கையில வேணாலும் இருங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். சரியா இருந்தா ஏத்துக்கங்க, தவறாக இருந்தால் நீங்க பழைய கொள்கையில இருங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எதையுமே கேட்காமல் எதிர்ப்பது தப்பு. இன்று நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை தவறு என்று பேசக்கூடியவர்கள் பல பேர் எங்கள் பேச்சுக்களை கேட்பதே கிடையாது. நாங்கள் நிறைய புத்தகங்கள் வெளியிடுகிறோம், நிறைய ஆக்கங்கள் எழுத்தாக்கங்களை தருகின்றோம், அதை அவங்க வாசிப்பதும் கிடையாது. நாங்க என்ன கொள்கை வைக்கிறோம், என்ன ஆதாரம் வைக்கிறோம், என்ன நிலைப்பாடு வச்சிருக்கிறோம் என்பதே அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம மொட்டையா மறுக்கிறாங்க. இது இவங்க தான் வழிகடங்க, இவங்கெல்லாம் தப்பு செய்யக்கூடியவங்க, குழப்பவாதிகள் என்று அது எப்படி சரியா இருக்கும்? குழப்பவாதிகள் சொல்லிட்டு போகலாம், அது அவங்க உரிமை. ஆனா சொல்லக்கூடிய வாதத்தை கவனிக்கணுமா இல்லையா? அதனாலே நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. இத்தனை ஆண்டுகளாக நம்ம பிரச்சாரம் பண்றோம், யாரையாவது கட்டி போட்டுக்கிறோம் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு. எங்களுடைய நம்பிக்கைப்படி எங்களுடைய கொள்கைப்படி தர்கா வழிபாடு கூடாது, தாயத்தை அணியக்கூடாது, மௌலுது ஓதக்கூடாது. இதை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோமா? இதுக்கு போற மக்கள் பிடிச்சி ரூம்ல அடைச்சு போட்டு யாரும் தர்காவுக்கு போகக்கூடாது கட்டி போடுறோமா? இல்லை, கட்டி போட்டு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நாம் சொல்வது என்ன? பிரச்சாரம் தான். இஸ்லாமிய மார்க்கமே நமக்கு சொல்லிவிட்டது, லா இக்ரா ஃபித் தீன். சத்தியம் என்பது, அதாவது மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, சத்தியமும் அசத்தியமும் தெளிவாகி விட்டதுங்கிறான் இறைவன். மார்க்கத்தை யாரும் கட்டாயம்லாம் படுத்தக்கூடாது. ஒருவர் இஸ்லாத்தின்படி வர வேண்டும் என்றால் அவர் விரும்பி வர வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்தி கத்தி முனையிலே நிறுத்தி அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அதற்கு மார்க்கத்திலே அனுமதியும் கிடையாது. எனவே மார்க்க நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் சில செய்திகளை உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம். அதனால தயவு செய்து இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு சிந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப யார் முஸ்லீம் என்பதிலே நிறைய இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு கடல், அதில் உள்ள எல்லா செய்தியையும் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தில் பேசி முடிக்க முடியுமா? லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு, 6000க்கும் மேற்பட்ட திருமறை வசனங்கள் இருக்கு. அதை அனைத்தையும் அலசி ஆராய்வது என்பது நடக்காத காரியம். எனவே சில அடிப்படையான விஷயங்களை மாத்திரம் என் உரைக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். இதுல முதலாவதாக இஸ்லாத்திலே ரொம்ப அடிப்படையானது எதுன்னா ஈமான் தான். ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புதல். அடிப்படையான 6 விஷயங்கள் இருக்கு. மலக்குமார்களை நம்புதல், வானவர்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், விதியை நம்புதல் என்று 6 அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. இதிலே ரொம்ப பிரதானமானது அல்லாஹ்வை நம்புறது. ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிரினி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நான் இதுக்கு பிறகு யார்ட்டையும் போய் இப்படி கேட்கவே கூடாது, நீங்க சொல்லக்கூடிய பதில் அவ்வளவு தெளிவான பதிலா இருக்கணும் என்பது போல கேட்கின்றார். அப்ப நம்ம நினைச்சிருப்போம், இவர் இவ்வளவு விவரமா கேட்கிறாரு, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மணி நேரமாவது அவருக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது இல்லை. நபி அவர்கள் 2 வார்த்தைகளை மட்டும் சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சொன்னார்கள்? குல் ஆமன்து பில்லாஹி ஃபஸ்தகிம் அப்படின்னாங்க. அல்லாவை நம்பினேன் என்று சொல், அதிலே நீ உறுதியாக நில். இதுதான் ஈமான். போயிட்டு வா, இஸ்லாம் போயிட்டு வான்ட்டாங்க. அப்ப இதுல என்ன? இதுல எல்லாமே அடங்கி போய் விடுகிறது. இறைவனை நம்புதல் என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று. ஒருவர் இறைவனை சரியாக புரிந்து நம்பிவிட்டால் அவருடைய எல்லாமே கரெக்டா வந்துடும். ஏன்னா எல்லாம் அதுக்கு கீழே தான் வருது. அப்ப அல்லாஹ்வை சரியாக நம்ப வேண்டும் என்பது ஈமானிலே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நம்ம சமுதாயத்திலே இறைவனையாவது சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? இறைவனை நம்ப வேண்டிய முறையில் நம்புறாங்களா? நம்புறாங்க.
முஸ்லிம்கள் யாருமே அல்லாஹ்வை இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நாத்திகர் வேணா சொல்லுவார், ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர் சொல்லுவாரு, அல்லாஹ்வும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லுவார். அது நாத்திகர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர், அவர் பள்ளிவாசலுக்கு வர்றவரா இருக்கலாம், வராதவரா இருக்கலாம், சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கலாம், வட்டி தொழில் செய்யக்கூடியவனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறானா, இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், மறுமை எல்லாம் இருக்குது என்று நம்பத்தான் செய்யறாங்க. இப்ப அல்லாஹ் இருப்பதை நாம் அனைவரும் நம்புகிறோம். இது ஈமான் ஆயிருமா? இறைவனை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இறைவன் எப்படி தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறானோ, அல்லாஹ்வை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ, அந்த முறையிலே நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கை என்பது ஒரு வித்தியாசமான கடவுள் கொள்கை. இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயுமே நீங்க இதை பார்க்க முடியாது. மற்ற சமுதாயங்களிலே அவர்கள் கடவுளை அடையாளப்படுத்துவார்கள். அது அவங்க நம்பிக்கை. அது சரியா தவறா என்ற அதுக்குள்ள நான் போகல, வித்தியாசம் இருக்கிறத மட்டும் சொல்ல வர்றேன். இதுக்கு எங்கள் கடவுள், இதை நாங்கள் வழிபடுகிறோம் என்று வழங்குவாங்க, அது அவர்கள் சார்ந்த விஷயம். ஆனா இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ்வை நம்முடைய கடவுள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தவே இல்லை. இது என்னுடைய கடவுள் என்று அல்லாஹ் நம்ம சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறது. இவன் உங்களுடைய கடவுள் என்று சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு எடுத்த உடனே நெகட்டிவா ஆரம்பிக்குது. அந்த கொள்கையை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்டா ஆரம்பிக்குது, நெகட்டிவா ஆரம்பிக்குது. லானா என்ன? இல்லை. இஸ்லாத்துடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அது எப்படி ஆரம்பிக்குது? லா இல்லை. இலாஹ, இலாஹனா வணக்கத்திற்குரியவன், இறைவன் அர்த்தம். இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அல்லாஹ்வை கடவுள் என்று சொல்லல, இவன் தான் கடவுள், அவனை விடுத்து வேறு எதுவுமே கடவுள் கிடையாது. ஒரு மரம் கடவுள் இல்லை, மண் கடவுள் இல்லை, சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, கடல் கடவுள் இல்லை, பூமி கடவுள் இல்லை, ஒரு மனிதன் கடவுள் இல்லை, நமது முன்னோர்கள் கடவுள் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள். இதுதான் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு. அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ்னா இறைவன் அர்த்தம். அல்லாஹ்ங்கிறது கடவுளுக்குரிய பெயர் கிடையாது. இப்ப தமிழ் மொழியிலே கடவுள் என்று சொல்கிறோம், ஆங்கிலத்திலே காட் என்று சொல்கிறோம், ஹிந்தியிலே ஹுதா என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு கடவுளுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, கடவுள்ன்றது ஒரு பேர் தானே. அதுபோல அரபு மொழியிலே அல்லாஹ் என்றால் இறைவன் என்று அர்த்தம். அது இறைவனுக்குரிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்ங்கிறது. அப்ப நாம் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும். இறைவனையும் வணங்குவோம், மற்றவங்களையும் வணங்குவோம்னா அது இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ்வை வணங்குவது இஸ்லாம் அல்ல, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அதைத்தான் ஈமான் என்று இஸ்லாம் அறுதியிட்டு சொல்கின்றது. அப்ப அந்த இறைவனுக்கு நாம் எந்த இணையை ஏற்படுத்தக்கூடாது, இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அந்த இறைவனுக்கு இணை துணை இல்லை. அழகா கவிஞர்கள் கூட படிச்சாங்க, இறைவனை ஒருவன் என்று அறிவோம், அந்த ஒருவனை இறைவன் என்று அழைப்போம், அந்த இறைவனுக்கு இணை துணை இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. அந்த கடவுளுக்கு என்ன கிடையாது? இணை துணை கிடையாது. இது பல வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த இணையாளர்களையும் ஏற்படுத்தி விடாதீர்கள், பல இடங்களில் சொல்லி இருக்கின்றான். அப்ப இறைவனை நாம் வணங்க வேண்டும். அந்த இறைவனுக்கு நிகராக இணையாக யாரையும் வழிபட்டு விடக்கூடாது என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்ப யார் ஒரு முஸ்லீம் என்பவர் இதை மிகச் சரியாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரமே வழிபடக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறார்களா? அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறார்களா? இறைவனுக்கு நிகராக யாரையும் ஏற்படுத்தவே இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய முஸ்லிம்கள் இறைவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை வணங்குகிறார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள், 5 வக்துக்கும் தொழுவார்கள், ஹஜ்ஜுக்கெல்லாம் பல முறை போயிட்டு வருவாங்க. ஹாஜியார்னு ஊரே பேரா இருக்கும். ஆனால் பள்ளிவாசலுக்கு போவாரு, தர்காவுக்கும் போவார், பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ்வை வணங்குவாரு, மௌலுதை ஓதுவார். இப்படியாக இந்த வழிபாடுகள் இருக்கிறதே, இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இது ஒரு மிகப்பெரிய பாவம். பாவம் என்று சொன்னால் இஸ்லாத்திலே பாவத்திற்கு பல வடிவங்கள் உண்டு.
சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் உண்டு. ஆனா இந்த இணை கற்பித்தல் என்பது ஒரு மகத்தான பாவம், பயங்கரமான பாவம் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நிறைய முஸ்லிம்கள் இந்த இணை கற்பிப்பு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையே ஆடி போயிருக்கு. அடிப்படையாக நாம் இறைவனை நம்புறோம்னு சொல்றோமே, அதுவே இன்னைக்கு சமுதாயத்திலே ஆட்டம் கண்டு போயிருப்பதை பார்க்கிறோம். அதை ரொம்ப நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது தர்கா வழிபாடுங்க. தர்கா வழிபாடு என்றால் என்ன? ஒருத்தர் வாழ்ந்திருப்பார், ஒரு முஸ்லீமா வாழ்ந்திருப்பார், வாழ்ந்து அவர் மௌத்தா இருப்பார். மௌத்தா போனதுக்கு பிறகு அவருக்கு ஒரு கபரை கட்டி அங்கே ஒரு வழிபாட்டை செய்கின்றார்கள். அங்கு போறது, அங்கு போய் நேர்ச்சை பண்றது, அங்கே உள்ள மக்கள்கிட்ட, அங்கே உள்ள தர்கால்கிட்ட உள்ள போய் அங்க உள்ள அவுலியாக்கள்கிட்ட போய் கோரிக்கைகளை முன்வைக்கிறது என்று நிறைய ஒரு வழிபாடு பண்றாங்க பாருங்க. இது இஸ்லாத்தில் இருக்குதான்னு பாருங்க. மார்க்கம் சொல்லி இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒன்று தர்காவை கண்மூடித்தனமாக எதிர்க்கவில்லை. அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டான், நீங்கள் தர்காவுக்கு போங்கள், ஓகே ஏத்துக்குருவோம். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க தர்காக்கெல்லாம் போங்கம்மா, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா பேச்சே கிடையாது, பிரச்சனை கிடையாது, முடிச்சிருவோம். ஆனால் எங்கேயாவது அப்படி சொல்லப்பட்டிருக்கா? இறந்தவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைப்பது மார்க்கத்திலே இருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அப்ப என்ன நமக்கு சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வை மாத்திரமே நாம் வணங்கி வழிபட வேண்டும். இந்த தர்கா வழிபாடு என்பது அடிப்படையிலே தவறானது. தர்கானா என்னன்னு பாருங்க. தர்கா என்றால் என்ன? இது ஒரு கேள்வியா அப்படி நினைப்பாங்க. ஏன்னா நம்ம பயான்னு சொல்லும் போது மக்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டியிருக்கு. தர்கானா என்ன? ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரு, அவரை நல்லவர்னு நம்பப்படுகிறது, அவர் இறந்துட்டாரு, உடனே அவரை கபரில் அடக்கம் செய்து வைத்துக்கொண்டு அங்கே போய் சில வழிபாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்விடத்திலே பேசி எங்களுக்கு இதை வாங்கித்தாங்க அவுலியாவே. தர்காவுக்கு போவாங்க, அவுலியாவே எங்க பிள்ளை சரியா படிக்க மாட்டான், அவனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க, அல்லாஹ்ட்ட நீங்க பேசுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை நீங்க அல்லாஹ்ட்ட பேசி சரி பண்ணுங்க, எங்களுக்கு நோய் இருக்கு, எங்க வீட்டில் ஒரு பேய் இருக்கு, இன்னும் பல கோரிக்கைகள்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ்ட்ட நீங்க பேசி அதெல்லாம் லெவல் பண்ணி சரி பண்ணி விடுங்க என்று அங்க ஒரு வழிபாடு போய் செய்யறாங்க. இங்க என்ன செய்யறாங்கன்னா, இறந்து போன ஒருத்தர் போய் கேட்கறாங்க. உயிரோடு இருக்கும் போதும் கேட்கறதும் சிறுக்குன்னு வரும் சில விஷயங்கள்ல. அவராவது காது கொடுத்து கேட்பாருன்னு வச்சுக்கலாம். ஆனா இறந்து போன ஒருத்தர் போய் இந்த மாதிரி கேட்கும்போது என்ன வருது? அது எப்படி இணைகற்பித்தல் ஆகுது தெரியுமா? இறந்தாலும் அவருக்கு காது கேட்கும் அவங்க நம்புறாங்க. இப்ப வாழும் போது நான் பேசுறேன், உங்களுக்கு தெரியுது. இறந்த பிறகு நமக்கு இந்த காது கேட்குமா? நம்மளே மௌத்தாயிட்டோம், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பேச்சுக்கள் நமக்கு காதிலே விழுமா? கண்டிப்பாக விழாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் விழும், தூங்கிட்டாலே கேட்காத. உயிரோடு இருக்கும்போது கூட ஒரு மனிதன் தூங்கி விட்டால் அவனுக்கு காது கேட்குமா? முழிச்சா கேட்கும், சவுண்டு போட்டு முழிச்சிருவாங்க, முழிச்சதுக்கு பிறகு கேட்க ஆரம்பிக்கும். தூங்கும் போது காது கேட்பது கிடையாது. அப்ப இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக காது கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். அவன் எப்போதும் செவியேற்கக்கூடியவன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட அந்த செவித்திறன் இருக்கிறதோ அதே போல இந்த அவுலியாக்களுக்கும் இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இணை கற்பித்தல் வருதா? இணை கற்பித்தல் என்றால் 2 அல்லாஹ் 3 அல்லாஹ்ங்கிறது மட்டும் இணை கற்பித்தல் நினைக்கக்கூடாது. அல்லாஹ்ங்கிறது 10 அல்லாஹ் அப்படிங்கிறது மட்டும் இணை கற்பித்தல் கிடையாது. இறைவனுடைய தன்மையை, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஆற்றல்களை மற்றவருக்கும் இருப்பதாக நினைத்தால் அங்கே இணை கற்பித்தல் வரும். இப்ப நாம் இங்கிருந்து அழைக்கிறேன், நான் இங்க இருந்து கூப்பிடுறேன், இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். இப்ப நான் இங்க இருந்து பேசுவது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்குமா? கண்டிப்பா கேட்காது. இங்க 2 தெருவில் உள்ளவருக்கு வேணா இந்த சவுண்டு கொஞ்சம் லைட்டா கேட்கலாம், நைட் நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்குல்ல, சவுண்டு கொஞ்சம் 2 தெருக்கு சேர்த்து கேட்கும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறவருக்கு கண்டிப்பா இது கேட்காது. அப்ப இதற்கு அல்லாஹ் ஒரு எல்லை வைத்திருக்கிறான். நாம் ஒரு ஓசையை கேட்பதாக இருந்தால் குறிப்பிட்ட எல்லையிலே இருக்க வேண்டும், அப்பதான் அந்த காது கேட்கும்னு இருக்கு. அல்லாஹ்வுக்கு அப்படியா? நம்ம இங்க இருந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், கேட்கும்போது இல்ல அல்லாஹ்வுக்கு இவ்வளவு தூரம் போக முடியாது, அல்லாஹ் அரிசியில் இருக்கிற, நம்ம தூரத்தில் இருக்கிறான். அரிசி என்பது அது வானங்களுக்கு மேல இருக்கிறது. அப்ப நம்ம இங்கிருந்து இறைவா என்று அழைத்தால் அல்லாஹ்வுக்கு போய் காதில் கேட்காது நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அவன் அதை அனைத்தையும் கேட்கக்கூடியவன், அவன் ஆற்றல் உள்ளவன், அவன் மனிதனை போன்றவன் அல்ல. நம்ம வாயில சொல்லக்கூட தேவையில்லை, உள்ளத்தில் நினைத்தாலே அல்லாஹ்வுக்கு தெரியுமாம். குல்லின் துக்ஃபு மாஃபி சுதூரிக்கும் அவ் துபுதூஹு யஅலமுஹுல்லா. நீங்கள் ஒரு செய்தியை வெளியிலே சொன்னாலும், உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்துக் கொண்டாலும்
இரண்டையுமே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளத்துல ஒரு ஆளை பத்தி நம்ம நினைக்கிறோம், அந்த ஆளுக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி நினைக்கிறாங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஏன்னா இறைவனுடைய ஆற்றல். இப்போ இந்த தர்கா வழிபாட்டை எப்படி இந்த நம்பிக்கை வருதுன்னா, இப்போ உதாரணத்திற்கு தமிழகத்திலே தமிழகத்தில் அல்ல, இந்திய அளவிலே கூட சொல்லலாம், மிகப்பெரிய அவுலியா என்று சொல்லப்பட்டவர் யார்? முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்வார்கள். பகுதாதில் வாழும் ஞானி முஹித்தீன் கூட நான் பாட்டு படிப்பார்ல, இப்போ மௌத்தா போகல, பகுதாதில் லிவிங் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்லாம் படிச்சாங்களே, அவர் பகுதாதில் இருக்கிறதா சொல்றாங்க. இங்கே நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இங்கு இருந்து அழைத்தால் அப்துல் காதர் ஜிலானிக்கு காதுல கேட்கும் நினைக்கிறாங்க. இதை நான் எப்படி கற்பனையா சொல்றேன்னா, கண்டிப்பா இல்லை. வயசான அந்த பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் நம்ம பார்த்துருப்போம். அவங்க கீழே உட்காரும் போதும் அல்லது கையை ஊண்டி எந்திரிக்கும் போதும் சில வாசகங்களை சொல்லுவாங்க. யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா முஹித்தீன் அப்படிம்பாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த முஹித்தீன்ங்கிறத ஒரு அழுத்தி ஒரு 12 கட்டையில சொல்லுவாங்க, யா முஹித்தீன். அப்ப என்ன அர்த்தம்? நான் இங்கே இருந்து முஹித்தீன் என்று அழைத்தால் அவருக்கு அங்கே கேட்கும் அர்த்தம். சரி, அவர் உயிரோடு இருக்கிறாரா? முதல்ல செத்து போயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அது பல 100 வருஷங்கள் ஆகி போச்சு. அவரை அடக்கம் பண்ணியாச்சு. சரி, அவர் நம்ம ஊர்ல இருக்கிறாரு, அவர் கபூர்ல போய் நின்று கூப்பிட்டாருன்னா அதுவும் கேட்காது. அவர் கபூர்ல போய் நின்று முஹித்தீன் கூப்பிட்டாலும் அதுவும் கேட்க போறது கிடையாது. ஒரு பேச்சுக்கு கிட்ட நிற்கிறாருன்னா அது வரும். பகுதாது எங்க இருக்கு தெரியுமா? ஈராக்கில் இருக்கு. ஈராக் இருக்கு பாருங்க. இங்க இருந்து பல மைல் தொலைவுல, பல்லாயிரம் மைல் தொலைவுக்கு அப்பாலே இறந்து அவரை புதைச்சிட்டாங்க. இவர்கள் இங்கே இருந்து கொண்டு நாம் யா முஹித்தீன் என்று அழைத்தால் அவருக்கு காது கேட்கும் நினைக்கிறாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இதான் ஷிர்க்குங்கிறோம். எப்படி அல்லாஹ் அரிசியிலே இருந்து கொண்டு நம்ம இங்க சிக்கல் நாயக்கம்பேட்டையில இருந்து அழைத்தாலும் இப்படி ஒருத்தன் கேட்கிறான், நல்லா புரிஞ்சுக்குவானோ, அதே போல நாம் இங்கிருந்து யா முஹித்தீனை என்று அழைத்தால் அவர் அதை காது கொடுத்து கேட்கிறார் என்ற நம்பிக்கை வருதா உள்ள? இதுதான் ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். அவங்களுடைய மௌலுதுகளில் நிறைய ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். அதில் இப்படி சொல்றாங்க, அதுல யா குத்துபான்னு ஒரு பைத்து உண்டு. இந்த ரபியுல் ஆகிர் மாதத்தில் ஓதுவாங்க. அதில் என்ன தெரியுமா ஓதுவாங்க? ஒரு பைத்து ஒன்று வருது, நான் படிச்சு காட்டுறேன். வமயுனாது சிமி அல்ஃபம்பி கல்வதிஹி அஸ்மம் பிஹிம்மதிஹி ஷருமன் லிஹஃபுவதிஹி அஜப்தஹு முஸ்ரிஅம் மின் அஜலி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி என்று படிப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வமயுனாது சிமி, அதாவது இந்த அரபி வாசகத்தை சொல்லக்கூடியவர் அப்துல் காதர் ஜீலானி. அவர் என்ன சொல்லுகிறார்? யார் என்னுடைய பெயரை சொல்லி அழைப்பாரோ, எத்தனை முறை? அல்ஃபன் 1000 முறை அப்துல் காதர் ஜீலானி, யா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று ஒரு முறை இருமுறை அல்ல, 1000 முறை அழைக்க வேண்டும். அதற்கு நிறைய கண்டிஷன்கள்லாம் வேற இருக்கு. என்ன கண்டிஷன் என்றால், கல்வத்திஹி, கல்வத்தி என்றால் தனித்திருத்தல் அர்த்தம். யாரையும் கிட்ட சேர்க்கக்கூடாது. மனைவி, மக்கள், பார்ட்னர் யாரும் கிடையாது. தனியா போங்க, சிங்கிளா இருங்க, மிங்கிள் ஆயிராதீங்க, தனியா இருக்கணும். அப்படி நின்று தான் சொல்லணும். அதே போல கண்ணிலே உறக்கம் இருக்க வேண்டும், தூக்கம் இருக்கணும், தூங்கக்கூடாது. தூங்காம நீங்க கேட்கணும், ஆனா கண்ணில் தூக்கம் இருக்கணும். இந்த கண்டிஷன்கள்லாம் ஒரு விவகாரமாவே இருக்கு பாருங்களேன். தூக்கத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன புரியும்? முடிச்சிருந்தாலே ஒன்றும் தெரியாது, பகலே பசுமாடு தெரியாது, ராத்திரில எப்படி எருமாடு தெரியுமாங்கல்ல, அந்த மாதிரி முழிச்சிருந்தாலே நமக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. தூக்க கலக்கத்தில் உட்காந்து யா முஹித்தீன் முஹித்தீன் அதுதான் புரியுமா? இப்படி கூப்பிடுமா? இப்படி கூப்பிட்டால் அஜப்துஹு முஸ்ரிஅன், நான் அவரிடத்திலே விரைந்து வருவேன், விரைந்து வந்து அவருடைய பேச்சுக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்றாராம். என்னைக்காவது வந்திருக்காரா? ஏன் அப்துல் காதர் ஜீலானி இருட்டுக்குள்ள வரணும்? எங்கெங்க வரணும்? வெளிச்சத்துக்குள்ள வரணும். இப்ப நம்ம மேடை போட்டிருக்கோம். இப்ப நான் சொல்றேன், இங்கே சொல்றேன், அப்துல் காதர் ஜீலானி செத்து போயிட்டாரு, அவருக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அவர் நிறைய தௌஹீத் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறார், குன்னியத்து தாலிபீன் போன்ற பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இஹ்லாஸோடு செய்திருந்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் சொல்றேன், அப்துல் காதர் ஜீலானியினால அவருக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அவரால் ஒரு இலையை கூட ஒரு எம்எம்க்கு நகட்டி போட முடியாது, ஒரு அடிக்கு நகட்டி போட முடியுமா? முடியாது. அவருக்கு அந்த ஆற்றல் கிடையாது. லா எம்லிகூன மின் கித்மீர், அவர்கள் அன அளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்லர். மார்க்கம் தெளிவாக சொல்லிவிட்டது.
அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, இப்படி நம்புகிறார்களே, இதுதான் இஸ்லாமா? இப்படி நம்பக்கூடியவர்கள் முஸ்லீம் என்று உலகத்திலே சொல்லிக் கொள்ளலாம், மறுமையிலே இஸ்லாம் என்று அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? கண்டிப்பாக கிடையாது. இந்த முஹின் அப்துல் காதிர் ஜிலானி வச்சிருக்கிறாங்களே, இவரை இந்த மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை என்பது சில நேரங்களிலே அல்லாவை விட மேலாக நினைக்கிறாங்க. அது இணை கற்பித்தல் கூட நம்ம சொல்லக்கூடாது. இணைகளாம் கிடையாது, அல்லாவுக்கு ஈக்குவலா கிடையாது. அல்லாவுக்கெல்லாம் மேல வச்சு அல்லாவை கீழே இறக்கிட்டாங்க ஒரு இடத்துல. அது எங்க தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க. அவருக்கு முஹீத்தீன் ஒரு பேர் உண்டு. முஹீத்தீன்னா என்ன? இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. கண்மூடித்தனமா தான் அதில் நிற்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் அப்படி கத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. முஹீத்தீன் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பேரே ஷிர்க். முதல்ல முஹீத்தீன்னா என்ன? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அப்படின்னு அர்த்தம். மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்னா என்ன? இஸ்லாமிய மார்க்கம் முடியாம கிடக்கு, எந்திரிச்சு நிற்க முடியல உலகத்தில், இவர்தான் எழுப்பி நிறுத்தினார், மார்க்கத்தையே உயிர்ப்பித்தார் அப்படின்னு வார்த்தை வருது பாருங்க. இது எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த பேர் எப்படி வந்து தெரியுமா அவருக்கு? அதுக்கு ஒரு பாட்டு படிப்பாங்க. இதெல்லாம் மௌலுதுகளில் உள்ளது. நான் இதை இட்டுக்கட்டிலாம் சொல்லலாம், நீ வேணா கேட்ட ஆதாரத்தை காட்ட முடியும். ரபியுல் ஆகிர் மாதத்தில் இதெல்லாம் ஓதுவாங்க. என்று ஒரு பைத்து உண்டு. இதெல்லாம் ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியாது. எல்லாம் வயசான அப்பாக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படியே ஆடி ஆடி ஓதுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? சம்பவம் பாருங்க. ஒரு நாள் அப்துல் காதர் ஜிலானி அவங்க வாக்கிங் போயிருக்கிறார், நடந்து ரோட்டில் போயிருக்கிறார் சும்மா. அப்போது ஒரு சக்கீமை கண்டார். சக்கீம்னா நோயாளி, ஒரு ஆள் உடம்புக்கு முடியாம கிடக்கிறார். அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல, உடம்புல தெம்பு இல்லை, ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கிறார். அவரு இவர்கிட்ட கேட்கிறார், முஹைத்தீன் அப்துல் காதர் ஜிலானியை பார்த்த உடனே, அத்தா கொஞ்சம் தூக்கி விடுங்கத்தா, நிற்க முடியல அப்படின்னு இருக்கிறார். உடனே இவர் போய் அவரை தூக்கி அப்படி நிறுத்தி வச்சுட்டார். உடனே அந்த மனிதர், அந்த நோயாளி பேசுகிறார், என்னையே நீங்க தூக்கி நிப்பாட்டிட்டீங்களே, நான் யாரு தெரியுமா? இன்னீலதீனுர் ரஷாத், நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம். நான் மனுஷன் கிடையாது, அது இஸ்லாமிய மார்க்கமா? இஸ்லாமிய மார்க்கம்னா அது என்ன? அது ஆணா பெண்ணா கருப்பா சவப்பா எப்படி அதை வரையறுக்கிறது? அது ஒரு கொள்கை தானே. அது எப்படி ஒரு மனுஷனாக முடியும்? அது கதை தானே, கதைக்கு கண்ணு உண்டாம்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுதப்பட்டது தான் அது. உடனே அவர் சொன்னாரா, நான் தான் இஸ்லாமிய மார்க்கம், நீங்கள் என்னையே உயிர்ப்பித்து விட்டீர்கள், எனவே நீங்கள் இன்று முதல் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று, முஹீத்தீன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவீர்கள் சொன்னாங்களாம். அங்கே இருந்தா அவருக்கு முஹீத்தீன் பேர் வந்தான். இந்த பேரே எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு பாருங்க. அல்லாவுக்கு காப்பாற்ற முடியல. இப்ப இஸ்லாமிய மார்க்கம் துவண்டு கிடக்கிறது, சோர்ந்து கிடக்கிறது, அது ஒடிந்து கிடக்கிறது, நொறுங்கி கிடக்கிறது. தூக்கி நிறுத்துவதற்கு இறைவனால் இயலவில்லை. தூக்கி நிறுத்தியவர் யார்? அப்துல் காதர் ஜிலானி. அதனால அவருக்கு முஹீத்தீன் பேர் இது இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. வார்த்தையில் அவங்க ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அவங்க சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம். பாருங்க, ஒரு மலஜலத்தை சுமந்திருந்த ஒரு மனிதருக்கு இந்த ஆற்றல் உண்டா? அப்துல் காதர் ஜிலானி யாருங்க? நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவர் சாப்பிட்டுருப்பார்ல, குடலுக்குள்ள போயிருக்குமா இல்லையா? அது மலமாக ஜலமாக மாறி இருக்குமா இல்லையா? அவரும் நம்மள மாதிரி தானே வாழ்ந்து, நம்மள மாதிரி தானே மரணித்தார். நன்மை புரிந்திருக்கலாம். நபியே அப்படித்தானே இருந்தாங்க. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தார்கள்? மனிதராகத்தான் வாழ்ந்தார்கள், நம்மை போன்றே உண்டார்கள், சாப்பிட்டாங்க, நம்மள மாதிரி பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தார்கள், நம்மை போன்றே தூங்கினார்கள். மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு யாரும் இங்கு இருக்கவில்லை. ஆனா இவங்க சொல்றாங்க இல்லை இவர் இருந்தாருங்கிறாங்க. இது இஸ்லாமா? இப்படி ஒரு ஆளுக்கு, செத்து போன ஒரு ஆளுக்கு இப்படி ஆற்றல் இருக்கு என்று நினைத்தால், முஸ்லீம் என்று அவர் தன்னை சொல்லிக் கொண்டாலும் அவரை முஸ்லீம் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தர்கா வழிபாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். அந்த தர்கா, இவர் தர்கா வச்சு வழங்குறாங்க, அவுலியான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? முதல்ல அவுலியானா நேசர்னு அர்த்தம், இறை நேசர், அவுலியாக்கள், வலிமார்கள், பீர்மார்கள், இறை இன்னும் பல பேர்கள் அதை சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்படி சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்கறது தப்புன்னு சொல்லிட்டேன். முதல்ல இவங்க அவுலியாக்கள் என்று எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்க ஒரு மனிதரை பார்த்து இவர் நல்லவர் என்று கண்டுபிடிக்க முடியுமா?
நமக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா? ஒரு ஆள் இருக்கிறார், அவரை பார்த்த உடனேயே நல்லவரை கெட்டவரை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ மருத்துவத்தில் அறிவியல்ல நிறைய சாதனங்கள் வந்துருச்சு. ரத்தத்தை குத்தி வச்சோம்னு வைங்க, நம்முடைய பிளட் சுகருடைய அளவு என்ன, அதுக்கு விஞ்ஞானம் கருவி வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு அது மாதிரி ப்ரெஷர் பார்க்கறதுக்கு, பிளட் ப்ரெஷர் பார்க்கறதுக்கு கருவிகள் வந்திருக்கு. நம்முடைய ரத்தத்தில் உள்ள அந்த ஹீமோகுளோபின் கண்டுபிடிக்கிறதுக்கு கருவிகள் இருக்கு. இன்னும் பல உடம்புல உள்ள பல விஷயங்களை கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, மானிட்டர் பண்றாங்க. நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா? ஒரு மிஷினில் கொண்டே மாட்டணும். மாட்டினா இவன் நல்லவன் கெட்டவன் அது சொல்லுமா? இல்லை, சொல்ல முடியாது. நல்லவனா கெட்டவன் கண்டுபிடிக்க முடியுமா? வெளிப்படையே நம்ம பார்ப்போம். கணவனை பற்றி மனைவிக்கு தெரிவதில்லை பல நேரங்களில். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், கணவன் மனைவியாக வாழ்வாங்க. அந்த கணவரை இன்னொரு பக்கம் இன்னொரு கம்பெனியை பிரான்ச் போட்டுருவாப்புல, ஊருக்கு வெளியே போட்டு அது ஒரு குடும்பமாக ஓடிக்கிட்டு இருக்கும். மனைவிக்கு சந்தேகமே வராது. இத்தனைங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு 50-60 வயசுக்கிட்ட நெருங்கி போயிருக்கும். அப்போ சந்தேகமே வரல. மனைவி என்ன பார்த்தார்? வெளிப்படையை, அவர் பேசக்கூடிய அந்த சர்க்கரை கலர்ந்து பேச்சு, கற்கண்டு பொடி தூவி, நல்ல டாபர் தேனில் ஒரு மாம்பழத்தை ஊற வச்சு பேசினா அது எவ்வளோ இனிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி பேசியிருப்பார். அந்த மாதிரி அதை விழுந்திருக்கும். கடைசியில் பார்த்தா என்ன, 10 வருஷம் கழிச்சு ஒரு சங்கதி ஒன்று வெளியே வந்துடும். அப்போ தான் தெரியும் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரியும். தெரியுமா? முதல்ல தெரிஞ்சா? இப்போ நித்யானந்தான்னு ஒரு ஆள் இருந்தார் இல்லைங்க, இப்போ ஆள் இல்லை, கைலாசாவுக்கு போயிட்டார். உல்லாசமாக இருக்கிறதுக்காக வேண்டி கைலாசாவுக்கு போயிட்டார். அவரை பல பேர் பெரிய ஆன்மீக தலைவர் என்றார்கள், அவர் பின்னே சென்றார்கள், அவரை ஒரு அவதார புருஷர்னாங்க. கடைசியில் பார்த்தா அவர் ரஞ்சிதாவுடைய கள்ள புருஷனாக இருந்திருக்கிறார், அவதார புருஷனாகலாம் இல்லை. இது எப்போ தெரிஞ்சிச்சு? மாட்டும் போது தெரியுது. அகப்படும் வரைக்கும் நல்லவர்கள், அகப்பட்டு விட்டால் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ எதுவுமே வெளிப்படையை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. நடிக்கலாம், கெட்டவனே நல்லவரமாக நடிச்சிருவான். பெரும்பான்மையாக ஏமாறவங்க எப்படி ஏமாறாங்க? அவன் பேச்சு நீங்கள் கேட்டிருக்கணுமே பாய், நீங்களே ஏமாந்துருப்பீங்க. அவ்வளோ பேசுவான், தங்கமாக பேசுவான், சக்கரையாக பேசுவான், ஏமாத்திடுவான். அப்போ எந்த ஒரு மனிதரையுமே நாம் நல்லவர் என்று வரையறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு தர்காக்கள் உள்ள அவுலியாக்கள் வழிபடுறாங்களே, இவங்க போய் இவங்க நல்லவங்களை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? முதல்ல அது ஏர்வாடியில் இருக்கக்கூடிய இவராக இருக்கட்டும், இப்ராஹிம் அப்படிங்கிறாங்க, ஏர்வாடி இப்ராஹிம்ங்கிறாங்கல்ல, அவராக இருக்கட்டும், முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஷேக் தாவூதா இருக்கட்டும், புதக்குடியில் இருக்கக்கூடிய நூறு முகமதா இருக்கட்டும், இங்கே சேஷன் பக்கத்து அரக்காசு ஆஃப் பைசே அந்த அவுலியாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவுலியாக்கள் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. அவங்களை பற்றி சில பேச்சுக்கள் இருக்கு, சில பாட்டுக்கள் இருக்கு, அதுதான் ஆதாரம். இப்போ அஜ்மீர் ஹாஜாங்கிறாங்கல்ல, இந்திய அளவிலே நம்பர் 1 இருக்கிறவரே, உலகத்து அளவிலே நம்பர் 1 யாருன்னா அப்துல் காதர் ஜிலானிங்கிறாங்க. இந்திய நேஷனல் லெவலில் இருக்கிறது யாரு? அது அஜ்மீர் ஹாஜா. தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிறது யாருன்னா சாவுல் அமீது நாயகம், நாகூரில். இப்படி அவங்களே பல கேட்டகரிலாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்திய அளவில் டாப்பர் யாருன்னு சொன்னால் அஜ்மீர் ஹாஜா. அவர் நல்லவருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க சொல்ற ஆதாரம் என்ன ஆதாரம்? காரணம் விளங்குகின்ற கோமானே, கருணை ஓங்குகின்ற சீமானே, தாரணி போற்றுகின்ற பூமானே, தன்மை நிறைந்த ஜோதி மதிவானே, பூரண ஞானம் பெற்ற பெருமானே. இதெல்லாம் அவரை பற்றி படிக்கிறது, புகழ் வார்த்தைகள். அவர் எப்பேற்பட்ட அவுலியா தெரியுமா? அவருடைய வல்லமை உங்களுக்கு தெரியுமா? சரி, இது குர்ஆன் இருந்து சொல்லப்பட்டதா? ஒரு கவிஞர் உளறி இருக்கிறார். பொதுவாக இஸ்லாத்துக்கும் கவிதைக்கும் சம்பந்தம் கிடையாது. கவிஞர்கள் என்பவங்க பொய்யர்கள், வீணர்கள், மக்களை தவறாக வழிநடத்தக்கூடியவங்க தான் பல பேர் கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கவிதை படிச்சாருன்னா அது எப்படி மார்க்கமாக ஆகும்? கிடையாது, ஆதாரம் கிடையாது. நல்லவரா தெரியாது. சரி, இவர் இருக்கிறாரே சாவுல் அமீது நாயகங்கிறாங்களா நாகூர்ல, அவர் எப்படி, அவர் சரியாக நடந்தவரா அப்படின்னு பார்த்தா அவரே பல விஷயங்களை மாற்றமாக நடந்திருக்கிறார். இது நம்ம சொல்லலை, அவங்க தான் சொல்றாங்க. இது நம்ம நாளைக்கு இட்டுக்கட்டி பேசிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன் அதையுமே. அதாவது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியது என்ன? நிறைய வழிமுறைகளை சொல்லுது. அவற்றை பின்பற்றக்கூடியவர் தான் அவுலியாவா இருக்க முடியும். முதல்ல அவுலியானா யாரு? சும்மா அவுலியாங்கிறது படிச்சு வாங்குற பட்டம் கிடையாது. அவுலியா என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றப்பட்டதுல ஒரு வழிமுறை என்ன? பருவம் அடைந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் செய்ய வேண்டும். ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணி தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கு. மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நபி அவர்கள் சொன்னார்கள், எனது வழிமுறையை யார் புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொன்னாங்களா? சாவுல் அமீது நாயகம் இருக்கிற நாகூர்ல, அவங்க மனைவி பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா தெரியுமா? சாவுல் அமீது நாயகம் இருக்கிறாங்கல்லங்க நாகூர்ல, அவங்களுடைய ஒய்ஃபு பேர் என்ன?
அவங்க மாமியார் பேர் என்ன, அவங்க மாமனார் பேர் என்ன, எதுவுமே வரலாறுல இல்லை. ஏன்னா அவருக்கு நிக்காவே ஆகலை. நிக்கா ஆகலை. அந்த அக்கா எந்த ஊரும் நமக்கு தெரியல. அப்போ அப்படி இருக்கு. இது நான் சொல்லவில்லை, அவங்களே சொல்றாங்க. அந்த அவருடைய வரலாற்றுலையும் இருக்கு, அவங்க படிக்கிற பாட்டிலையும் இருக்கு. நான் ஆதாரம் சொல்லவா? கருணை கடலாம் காதரு வழியின் காரண சரிதம் கேளுங்கள். மியூசிக்லாம் போடுவாங்க. அருமைனா அதர் சாகுல் ஹமீதின் அற்புத சரிதம் கேளுங்கள், அற்புத சரிதம் கேளுங்கள். அப்படி இந்த பெருநாட்டயத்திலலாம் இந்த மக்கள் ஈமான் கரை புரண்டு ஓட கேட்ட காலங்கள்லாம் நம்மளே ஒரு காலத்து இதெல்லாம் பயங்கரமாக கேட்போம். அப்போ அதில் சொல்லுவார், அந்த இடையில வரக்கூடிய ஒரு சரணத்தில் அடிப்பார். 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள் அதனை மறுத்தார் திடமாக. 28 வயசு ஆயிருச்சு. எப்பா வயசு கூட்டிட்டு போகுது. சமுதாயத்தை சொல்லுவாங்கல்ல, ஒரு நிக்காவை பண்ணு, ஒரு கால் கட்டு போட்டால் சரியா வந்துடும் என்று அத்தா மாமாவும் பேசுறாங்க. அலையன்ஸ் பாப்பமான்னு கேட்குறாங்க. அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மீரானாம் புனிதனாகோர் மீரானான்னு போகும் அந்த பாட்டு. அதாவது 28 வயசு ஆகுது. இப்போ அத்தா அம்மா பண்ணது கரெக்ட். அவங்க சொல்றபடி பார்த்தா அத்தா அம்மாவுக்கு பொறுப்பு இருந்திருக்கு, கல்யாணம் பண்ணித்தான் வாழணும், நிக்கா பண்றதான் சுன்னத்து. அப்போ இந்த சுன்னத்தை நிலைநாட்டுக்க வேண்டிய மகன்கிட்ட கேட்டா ஓகேன்னு சொல்லியிருக்கணும், மறுத்துட்டாராம். இவர் எப்படி முதல்ல அவுலியான கேட்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறுத்தவர் அவுலியாவா? மன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவருக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க ஒரே அடியா. இவங்க சொல்றாங்க அவர் பெரிய அவுலியா, ஆனா அவரே கல்யாணம் பண்ணவில்லை. வச்சா இவங்கள தான் அவுலியான்னு வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் இவங்க பிள்ளை கேட்குறாங்க, அவருக்கே கல்யாணமும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. பொதுவாக அந்த மனைவியும் பிள்ளையும் இல்லைன்னா அவங்களுக்கு சமுதாயத்தை பற்றி கவலை இருக்காது. இப்போ நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஜாம்பவான் ஒருத்தர் இருக்கிறார், 56 இன்ச்சு மார்பில் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கே சமுதாய மக்களை பற்றி கவலை இல்லை. இவ்வளோ மக்களை பற்றி ஏன் அவர் புரிஞ்சுக்கிறதுனா அவருக்கு நிக்கா ஆகலை. அந்த அக்காவை யசோதாவை தெருவில் விட்டு அவர் என்னைக்கு போயிட்டாரு. அப்போ என்ன அவருடைய கவனம் போல மசோதாவில் இருக்குது, யசோதா பக்கம் வரவே மாட்டேங்குது. அப்படிலாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடு வாழ்ந்ததுன்னா குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, பிள்ளைனா என்னங்கிற கஷ்டம்லாம் தெரியும். அது இல்லை, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. அப்போ அங்கே போய் பிள்ளை கேட்டால் அவர் எப்படி நமக்கு தருவார்? இன்னைக்கு கேட்குறாங்க மக்கள், அவுலியாவே ராகூர் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பிள்ளை தாருங்கள், எங்களுக்கு நீங்கள் பிள்ளை தந்தால் எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு உங்கள் பெயரை சுட்டுகிறோம், நாகூர் பிச்சை பேர் இருக்குதா சமுதாயத்தில்? இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு பிள்ளை கிடையாது, பிள்ளையை தாங்க, உங்கள் பேர் அதுக்கு வச்சிடறோம். அவனே பிள்ளை பிறந்தணும். அவரா பிள்ளை கொடுத்தாரு, அவர் மண்ணை கூட கொடுக்க மாட்டார். அவருக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அவருக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், யஹபுலிமை யஷாவு இனாசா வ யஹபுலிமை யஷாவு துக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாசா வ யஜல்மை யஷாவு அகீமா. திருமறை வசனம் இது. இது தவ்ஹீத் ஜமாத்துடைய சொந்த கூற்று அல்ல. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, இறைவன் தான் நாடியவருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கின்றான், தான் நாடியவர்களை பிள்ளை பேர் இல்லாத மலடுகளாக ஆக்கி விடுகிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வேலை தான். அல்லாஹ்வை தாண்டி வேற யாராலும் எதுவுமே கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்புகிறார்கள் இந்த அவுலியாக்கள் எங்களுக்கு பிள்ளை கொடுப்பார்கள். சிறு போச்சேங்க, தௌஹீதே போச்சே. முஸ்லீம்னு அல்லாஹ் எப்படி ஏத்துக்குமா? நம்ம சொல்லிக்கலாம் முஸ்லீம்னு. அல்லாஹ்விடத்திலே இந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கண்டிப்பாக இல்லை. அப்ப இந்த தர்கா வழிபாடு என்பது முற்றிலும் தூக்கி எறியப்பட வேண்டிய வழிபாடு. கிட்ட போகவே கூடாது. நமது கோரிக்கை, நமது தேவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே தான் முறையிட வேண்டும். நாம் இதை சிந்திக்க வேண்டும். இன்னொன்று பாருங்கள், தர்கா வழிபாட்டை நம்ம நிறைய பேசிட்டு நம்ம அடுத்த சில விஷயங்களும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இந்த தர்கா வழிபாடு என்பது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இறைவனுக்கு நிகராக வச்சு நம்ம அவங்கள பார்க்கத்தோம்னா நமக்கு நன்மை கிடையாதுங்க. இது ஒன்று இருக்குது. அடுத்து பாருங்கள், நிறைய போறாங்க. மௌலுதுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் மாதம் சுபஹான மௌலுது, ரபியுல் ஆகிர் மாதம் முஹித்தீன் மௌலுது. இந்த 2 மௌலுது தான் இருக்குதா? அது ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது. அது ஹசனார் மௌலுது, ஹுசைனார் மௌலுது, பத்ரீன்கள் மௌலுது, சாவுலமீது மௌலுது என்று ஏகப்பட்ட ஐட்டங்களை வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா? இஸ்லாம் என்பது என்ன? நாம் ஒன்றை இஸ்லாத்திலே சேர்க்க முடியுமா? நம்ம இங்கே வந்திருக்கிறோம், 50 பேர் 100 பேர் இருக்கிறோம், 200 பேர் இருக்கிறோம். ஒரு செய்தியை சேர்த்து
ஒரு 4-5 பாயிண்ட் நல்ல ரைமிங்கா எழுதி இந்த கருத்துக்களை இஸ்லாத்திலே சேர்த்துக் கொள்ளுங்களும் சேர்த்துக்க முடியுமா? எப்படி இஸ்லாத்தில் சேரும்? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இத்தபிஉமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும்ங்கறான் அல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். கண்டவங்க சொல்றத பின்பற்றக்கூடாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி தராத இந்த மௌலிதுகள் எப்படி மார்க்கத்திலே வணக்கமாக ஆக்கப்பட்டது? இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நீங்க பார்க்கலாம், பள்ளி வாசல்களிலே மக்ரிப் தொழுகைக்கு பிறகு புது புது பாடல்கள், பழைய பழைய பாடல்கள் எல்லாத்தையும் நமக்கு உள்ளத்திலே நினைவூட்டுவார்கள். அந்த அந்த டியூன் கேட்டாலே பல பேருக்கு தெரியும். சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மாயலூஹுன் நஹார், நான் மலரோடு தனியாக ஏனி, எல்லாம் அந்த பாட்டு தான். அந்த மாதிரி வருதா இல்லையா? இந்த மாதிரி படிக்கின்றார்கள். அதே போல நிறைய, எனக்கு நேரம் இல்லை, இல்லாட்டி மௌலிது கூட நிறைய சொல்லியிருப்பேன். அவ்வளவு பாடல்கள், அவ்வளவு டியூன்களை போட்டு படிக்கின்றார்கள். என்னுடைய கேள்வி என்ன, இப்படி ஒன்று மார்க்கத்தில் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இப்படி மௌலிது ஓதப்பட்டதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சலாம் சொன்னார்கள். எப்படி சலாம் சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும், இப்படிலாம் வார்த்தை இருக்குது. அங்கே போய் நின்றுக்கிட்டு பாட்டு படித்தா சரியா வருமா? இப்போ நம்மளே இருக்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து ஒரு ஹதீஜா இருக்கிறாங்க, ஒரு ஆயிஷா இருக்கிறாங்க, ஒரு இப்ராஹிம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அதான் நல்லா இருக்கீங்களா, அதான் அஸ்ஸலாமு அலைக்கும், ஓகே. அம்மா சோமா பெரியம்மா நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், இதுதான் ஓகே. பெரியம்மாவே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லி பாருங்க, ஒரு சலாம் சொல்லி பாருங்களேன். சலாம் தான் சொல்றோம், வேற கூடவோ வார்த்தையெல்லாம் இல்லை. சின்னம்மா மாமியாரே சலாம் அலைக்கும், மாமனாரே சலாம் அலைக்கும், கொழுந்தனாரே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்களேன். செருப்பு கழட்டி அடிச்சுடுவாங்க. என்ன சலாம்ங்கிறது உங்களுக்கு கிண்டலா அல்லது எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டலான்னு கேட்பாங்க. அப்ப நாமே இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இவர்கள் நபிகள் நாயகத்துக்கு இப்படி சலாம் சொல்றாங்க. எப்படி? அதுவும் எப்படி? பாட்டிலே. அதுவும் எந்த பாட்டு? சினிமா பாட்டிலே. யா நபி சலாமு அலைக்கும், யா ரசூல் சலாமு அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும். தெரியுதா? அந்த 50-60 வயசுல உள்ளவங்களுக்கெல்லாம் புரியுது. ரோஜா மலரே ராஜகுமாரி, அதுதான். அப்ப எங்க வந்துருச்சு? அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதீனா, சுப்ஹான மௌலானா. ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி, நரகத்தில் தான் கட்டணும் வீடு, இதை ஓதனம்டா. இப்படி எல்லாம் மௌலிதுகளை நிறைய படிக்கின்றார்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? முதல்ல பாட்டில் இப்படி சலாம் சொல்லலாமா? பாட்டு என்பது முதல்ல வணக்கமா? கவிதை என்பது இஸ்லாத்தில் ஏற்புடையதா? இல்லை. அஷ்ஷோராவு எத்தவியுல் ஹாவூன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். இஸ்லாம் கவிதையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? கவிதைகளிலே ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. கவிதை என்பது ஒரு ரசனை இருக்கு, வார்த்தை விளையாட்டுகள் இருக்கு. அந்த டியூன் நம்மை மயக்குகிறது. நம்ம பஸ்ஸில் பார்த்துருப்போம், நம்மளாம் பல ஊருக்கு போகும்போது பார்க்குறோம், அங்கே ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், டிரைவர் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, மண்டே ஆட்டுவான். இவர் இங்கே கையில் ஒரு மோதிரம் போட்டுருவார், அந்த மோதிரத்தை வச்சு அந்த பஸ்ஸு கம்பி இருக்குவாங்க, அதில் டிங்கு டிங்கு இவர் ஒரு கம்போஸ் ஒன்று பண்ணுவார். பார்த்துக்கிட்டு தான் போய்கிட்டு, இந்த முசிபத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு வர வேண்டியிருக்கு. என்ன, இவர் ஒரு பெரிய ஒரு கலா ரசிகராக இருப்பார், அந்த பாட்டுக்கு இவர் ஹம்மிங் கொடுப்பாரு, இவர் ஒரு கம்போசிங் பண்ணுவார், அல்லது அதை தலையாட்டி பார்ப்பாரு. இது ரசனைன்னு ஒன்று இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை, எல்லா மனுஷனையும் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. இது வணக்கமாக முடியுமா? ஏனென்றால் கவிதையிலே நிறைய பிரச்சனை உண்டு. இதை அல்லாஹ்வும் சொல்லிட்டான். அஷ்ஷோராவு எத்தவியுல் ஹாவூன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன்னா யகுலூன மாலா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவாங்க. கவிஞருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மை இருக்காது, அதை அவங்களே ஒத்துக்கொண்டார்கள். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு என்ன அழகு? பொய் அழகு. வைரமுத்து படிச்சது. கவிஞரிடையே ஒத்துக்கிட்டாச்சு, கவிதைனா பொய் தாங்க நாங்கள் சொல்றோம்னு அவரே சொல்லிட்டார். இந்த மக்கள் புரியாம இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன, பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, கவிதைனாலே பொய்ன்னு அர்த்தம். அப்புறம் வைரமுத்து அம்மாவை பத்தி ஒரு பாட்டு எழுதினார், ஒரு கவிதை ஒன்று எழுதினார். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன்,
பெத்தவளே உன்னை பத்தி ஒத்த வரி சொல்லலையே. இந்த பாட்டு நிறைய போகுது. அதில் என்ன வருது? 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா என்ன சொன்னேன்? பொய் சொன்னேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். கவிதை என்றால் அது பொய் தான். விளங்கிருச்சா? இஸ்லாம் ஏன் கவிதையை தடுக்குதுன்னு தெரியுதா? கவிதையை ஏன் ஒரு மார்க்கமாக அங்கீகரிக்கலன்னு தெரியுதா? கவிதையிலே நிறைய பிரச்சனை உண்டு, முரண்பாடுகள் உண்டு, நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் உண்டு. ஒரு கெட்ட விஷயத்தை கூட பாட்டுல ரசிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. நல்ல விஷயத்தை கூட திட்டுற மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க. எவண்டி உன்னை பெத்தான், என் கையில கிடைச்சா செத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறோம் பார்த்தீங்களா? இது எவ்வளவு மோசமான அர்த்தம் இது. அதாவது ஒரு கல்யாணம் பண்ண மனைவியா இருக்கிறா. பெத்தவர் யாரு? இப்போ மாமனாரு. மாமனார் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, உடம்பு மருந்து சாப்பிட்றாங்களா, உடம்புக்கு எப்படி இருக்குன்னு இது ஓகே. இதே என்ன, ஒரு மாமனாருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மாமனார் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறா, எவண்டி உன்னை பெத்தான், என் கையில் கிடைச்ச செத்தான்னு நடக்கிறதே வேற. ஆனால் அதை என்ன செஞ்சுக்கலாம்? பாட்டில் எவண்டி உன்னை பெத்தான் 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 கையில் கிடைச்ச செத்தான்னா ஒத்துக்குறாங்க. ஏன்? இந்த பாட்டு அப்படி மாற்றுது, நம்ம மயக்குது. பார்த்தீங்களா? மனிதனை இயற்கையை விட்டு மாற்றி வேறொன்றை புரிய வைக்கிறது. நல்ல கருத்து கெட்ட கருத்தா போயிருது, கெட்ட கருத்து நல்ல கருத்தா பார்க்கப்படுது. கடவுளை திட்டுறானே பாட்டில், கடவுளை திட்டுறாங்களா இல்லையா? கடவுளையே கேவலப்படுத்துகிறார்கள். காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை. கடவுள் பூமிக்கு வர்றதில்லை. கிறுக்க படிக்கிறான் பாருங்க. கடவுள் பூமிக்கு வர்றது கிடையாது. ஏன் தெரியுமா? பூமியிலே காதல் இருக்கிறது, அதனால கடவுள் வர்றதில்லை. மீறி அவன் பூமி வந்தால் தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே. ஒருவேளை அவன் கடவுள் இறங்கி வந்தான் வைங்க, இங்கே லவ் பண்ணி காதல் பண்ணி அது ஃபெயிலியரா போய் தாடியோட சுத்துவான். இது கடவுளை எவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி விஷயமா இருக்கு. இதெல்லாம் பாட்டில் உண்டு, அதை நம்மளே படிக்கவும் செய்வாங்க. அப்ப இந்த பாடல்கள்ல என்ன இருக்கிறது? ஏகப்பட்ட வில்லங்கங்கள் இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை தூக்கி காலில் போடுது. ஒன்னே ஒன்று இருக்குது, என்ன? மார்க்க விரோதம் இல்லாமல், இஸ்லாத்திற்கு புறம்பில்லாமல் சில பாடல்களை படித்தால் குற்றமில்லை. ஆனால் அது வணக்கமாகவும் ஆயிராது. பாடல்கள் கவிதைகள் என்றைக்கும் வணக்கமாக முடியாது. இன்று பார்த்தால் அது வெகு விமர்சையாக மிகப்பெரிய ஒரு அமலை போல மௌலிதை ஓதிவிட்டால் அவருக்கு சொர்க்கம்தான் என்பது போல பார்க்கப்படுகிறது. இது இஸ்லாத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அது உள்ள வார்த்தைகளிலே நிறைய பிழை இருக்கிறது. இப்போ ரமலானை பற்றி பேசினாங்கல்ல, ரமலான் நம்ம எப்படி ரமலானை தேர்ந்தெடுப்போம்? ரமலான் ஆரம்பிச்சு எப்படி கண்டுபிடிப்போம்? பிற பார்ப்போம். 29 நாள் முடிந்து விட்டால் பிற பார்க்க ஆரம்பிப்போம். பிற தெரிஞ்சிச்சுன்னா மறுநாள் எடுத்து நம்ம நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம். பிற தெரியாட்டி என்ன செய்வோம்? ஷாபான் மாசத்தை 30 ஆக்குவோம். இது ஊருக்கு உலகத்துக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம். இவங்க சொல்றாங்க, இதுல முஹித்தின் மோடல சொல்றாங்க, இது உம்ம குர்ரத்து சியாம் காலத்துல கும்தாத்துல் ஃபிதாம் லம் யல்கமில் யௌம குலாம் சதியன் லஹா அஹ்லல் மூராத். இப்படி ஒரு பாட்டு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அப்துல் காதர் ஜீலானி பிறந்துட்டாப்ல, பிறந்து கை குழந்தையா இருக்கிறார். அதாவது ஒரு பால்குடி பருவத்தில் 2 வயசு வரைக்கும் பால் கொடுக்கணும். இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த பருவத்திலே யார் இருக்கிறா? அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறார். எங்கே? பக்தாதில். அவங்க அம்மாட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஷாபான் 29 வந்துருச்சு. பெற பார்க்குறாங்க, பெற தெரியல. பெற தெரியாட்டி என்ன செய்யணும்? மார்க் என்ன சொல்லுது? சூமூலி ருஹியத்திஹி வா அத்திருளி ருஹியத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி பண்ணிக்கங்க. அழகான வழிமுறை இருக்கு. இந்த மக்களுக்கு இது புரியலையாம். யார்கிட்ட வந்தாங்களாம்? அப்துல் காதர் ஜீலானி அம்மாட்ட வந்து கேட்டாங்களாம், எம்மா மேக வேற பெரிய மறைச்ச வானத்தை மறைச்சிருக்கு, ரமலான் நோன்பு ஆரம்பிச்சா இல்லையே தெரியலையே அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், இல்லை, ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் இந்த கைப்புள்ள இருக்கிறாரே அவர் முஹித் அப்துல் காதர் ஜீலானி, அவரு இன்று தாய்ப்பால் குடிக்கவில்லை. இப்போ குழந்தை தாய்ப்பால் குடிக்கலாம், அதுக்கு பல காரணம் இருக்கலாம். அதுக்கு ஒரு சாப்பிட்ற ஒரு அனீசியா ஃபீல் பண்ணியிருக்கலாம், அது இருந்திருக்கலாம். தாய்ப்பால் குடிக்கலன்னு என்ன ஆயிடுச்சு? உடனே நோன்பு ரமலான் ஆரம்பிச்சு நோன்பு வச்சிட்டாரு. அது எந்த பிள்ளை? 2 தாய்ப்பால் குடித்து கொண்டிருக்கிற அந்த 2 வருடத்துக்கு உட்பட்ட அந்த குழந்தை நோன்பு வச்சிருச்சான். உடனே எல்லோரும் நோன்பு வையுங்கள். இப்படிலாம் மௌலிதுகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். மார்க்கத்துக்கு முரணான சட்டங்களை எல்லாத்தையும் படித்து வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் வணக்கமா? இதை ஓதக்கூடியவங்க முஸ்லீமா இருக்க முடியுமா? தொழுகிறோம், பிரச்சனை கிடையாது, அது மார்க்கத்தில் இருக்கு. அல்கும் சூரா ஓதுறோம், துணை சூரா ஓதுறோம், பாங்கு இருக்குது, இக்காமத்து இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டிச்சு பேசுற, நம்மளே இதை பண்ணிட்டு இருக்கிறோமே. மௌலிதை ஏன் கூடாதுங்கிறோம்னு சொன்னா அது மார்க்கத்திலே இல்லை.
எனவே நாம் அதை இல்லை என்று சொல்கிறோம். இது எங்களுடைய சொந்த கூற்று அல்ல, குர்ஆனிலிருந்து பெறப்பட்ட கருத்து தான், நபிகளாருடைய பொன்மொழியிலிருந்து தான் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இது போல மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்களை செய்துவிட்டு முஸ்லீம்னா அல்லாஹ் அதை ஏத்துக்குவானா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், முஸ்லீம்களுடைய கைகளிலே தாயத்துக்களை நாம் பார்க்கிறோம். கையில் தாயத்து, கழுத்தில் ஒரு தலகாணி, காலில் ஒரு கட்டு, இடுப்பில் ஒரு கட்டு, வீட்டில் அங்கங்கே தொங்க விடுறது, இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. தாயத்து என்பது ஈமானை இல்லாமல் ஆக்கிரும். அணியாதீர் தாயத்து, அது ஈமானுக்கு ஆபத்து. நம்ம என்னைக்கும் புரிஞ்சுக்கணும், தாயத்தை அணிஞ்சோம்னா கொள்கை போய்விட்டது, இஸ்லாம் போய்விட்டது. மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். அவருடைய கொள்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ்வைத்தான் நம்ப வேண்டும். வை எம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ, அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தினால், துன்பத்தை நீ ஏற்படுத்தினால் அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது. ஒரு கயத்தால் நீக்க முடியாது, ஒரு மனிதனால நீக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் அந்த துன்பம் நம்மை விட்டு நீங்குமே தவிர அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்க எங்க போனாலும் சரி அதை நீக்க முடியாது. இதை இஸ்லாம் சொல்கிறது. இன்னைக்கு பாருங்க, தாயத்து கட்டுறாங்க முஸ்லிம்கள். வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க தாவீசுகள், தகடுகள், செம்பு தகடுல எழுதி பாட்டி வச்சிருப்பாங்க. அதில் ஏதாவது பேர் நம்பர்களை போட்டு வச்சிருப்பாங்க. வீட்டு வாசலிலே திருஷ்டி பொருட்களை வைத்திருப்பார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதாவது எலுமிச்சம்பழம், மிளகாய், தேங்காய், மாங்காய், கத்தாழை, அந்த ஒரு படிகார கல், ஏகப்பட்ட வஸ்துக்கள் வீட்டு வாசலில் தொங்குது. இதெல்லாம் எதுக்காம்? இதை தொங்க விட்டால் முசீபத்து நம்மை அணுகாது. அணுகாமல் போயிருமா? அதுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா? கிடையாது. அப்ப இதற்கு அந்த ஆற்றல் இருக்குது ஒருத்தர் நம்பினான்னா அவனுடைய கொள்கை க்ளோஸ்ன்னு அர்த்தம். முஸ்லீம் நல்லா ஏத்துக்க மாட்டான். தாயத்தை கட்டியாச்சுன்னா முஸ்லீம் கிடையாது, கழுத்துல உன கட்டியாச்சுன்னா முஸ்லீம் கிடையாது, வீட்டு வாசல்ல உன தொங்க விட்டாருன்னா முஸ்லீம் கிடையாது. கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாங்க, வெளிநாடுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு, வாசல்ல வச்சு ஆரத்தி தட்டை வச்சு சுத்துன்னு சுத்துறாங்களே, சுத்தியாச்சுன்னா ஈமான் கிடையாது. அல்லாஹ்வைத்தான் நாம் நம்ப வேண்டும். இறைவனை நாம் நாடினால், இறைவனை நாம் நம்பினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் தான் போக்குவானே தவிர வேற யாரால் அதை போக்க முடியாது. அப்ப இறைவனை நாம் நம்புவதை விட்டுவிட்டு இன்னொருத்தரை நாம் நம்பிவிட்டால் அங்கு என்ன? அங்கு நமக்கு ஈமான் கிடையாது. உலகத்திலே முஸ்லிம்கள் வாய்மார்கள் தாய்மார்கள் சொல்லிக்குவாங்க, மறுமையிலே என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ்? அவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நம்ம பார்க்கணும். நிறைய இருக்குதுங்க. அதுபோல இஸ்லாத்தில் இல்லாத நிறைய பிதாத்தான காரியங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் பிதாத்துக்கள் உண்டு. ரமலானை பத்தி சொன்னாங்களா? ரமலான் மாசத்துல மக்கள் எவ்வளவு பிதாத்துக்கள் பண்றாங்க இருக்குது. சஃபர் மாதத்திலே இருக்குது. இப்போ ஷாபான்ல பார்த்தோம் 15ல பராத் இரவு இருக்கிறதா? மார்க்கத்திலே கிடையாது. ரஜப மாதத்திலே மேராஜ் இரவு கிடையாது. சஃபர் மாதத்தை பீடை பிடித்த மாதம் கிடையாது. இப்படி இஸ்லாத்திலே இல்லாத பல காரியங்களை மக்கள் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? நான் முஸ்லீம்களா வாழ்றோம், நீங்க இதை கவனமா கேட்டுக்கங்க. முஸ்லீம்களா வாழ்றோம், நாம் ஏன் வணக்கங்கள் செய்கிறோம், ஏன் தொழுகிறோம், ஏன் நன்மைகள் செய்கிறோம், ஏன் ஹஜ் உம்ராக்கெல்லாம் போறோம்? நாம் நன்மை செய்கிறோம். நமது நன்மையை அல்லாஹ் புரிந்து கொண்டு நமது நன்மைகளுக்கு அல்லாஹ் மறுமையிலே பன்மடங்காக கூலி தருவான். இதுதான் அடிப்படை. இப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் கூலி பெறுவதாக இருந்தால் அதுக்கு என்ன தெரியுமா அடிப்படை? அல்லாஹ் சொல்லி தந்ததை நம்ம செய்யணும். சொல்லித்தராதவற்றை செஞ்சா நமக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான். இதே ஒரு விதத்திலே நாமே புரிந்துதான் வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்களேன், ஐங்கால தொழுகை இருக்குது. சுபுவுக்கு எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. லுஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, ஜும்மாவுக்கு 2. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ஊரிலே ஒரு இமாம் சொல்றாரு, அல்லாஹ்க்காக நம்ம கஷ்டப்பட்டு தூக்கத்தை கலைச்சு தொழுகிறோம், 2 ரக்காத்து கம்மியா இருக்கு, ஒரு 6 பண்ணிக்கிருவோம் அப்படின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரும் அதிகாரத்தை கண்டிப்பா கேள்வி வைப்பாங்க. இந்த நாளைக்கு ஒரு ஊர்ல உதாரணத்துக்கு சொல்ற புரியறக்கா சொல்றேன், அறிவு பண்ணி 2 ரக்காத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு நிறைய பண்ணியிருக்கிறான், நம்ம அவனை கூட வணங்க வேண்டி இருக்குன்னு சொல்லி 2 ரக்காத்து 6 ரக்காத்து ஆக்குறாரு. ஏத்துக்குவாங்களா? உனக்கு அஜரத்தே உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் கேட்பாங்க. இப்ப ரமதான் மாதம் வரப்போகுது.
29 அல்லது 30 2 விதமாகவும் நோன்புகள் வரும். பிற தெரிஞ்சால் 29 முடிஞ்சு போயிடும், பிற தெரியாட்டி 30 வரைக்கும் போகும். ஒரு மாதம் ரமலான் நோன்பு வைக்கிறோம். ஒரு ஊரிலே இப்படி சொல்கிறாங்க, ரமலானில் மட்டும் வச்சா பத்தாது, ஷவ்வாலே சேர்த்து வைப்போம், 2 மாதமாக நம்ம நோன்பு போகணும்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்குவாங்களா மக்கள்? ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லது ரமலான் 30 ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆஃபீஸுக்கெல்லாம் போக, பள்ளிக்கூடத்துக்கு போக வர முடியல, பாதி பண்ணி 15 ஆக்கிடுவோம் அப்படின்னா ஏற்றுக்குவாங்களா? நீங்கள் என்ன உங்கள் வீட்டு சொத்தா அஜரத்தை அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ புரியுது நமக்கு. சுபுயரனுக்காக தொழுகிறோம், நபி சொல்லி கொடுத்தாங்க தொழுகிறோம், அதை மாற்றக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. ரமலானியை 1 மாதம் நோன்பு வைக்கிறோம், அதை மார்க்க அப்படித்தான் சொல்லியிருக்கு, அதை மாற்றக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. எப்படி இந்த 2 விஷயத்துக்கும் அந்த அதிகாரம் இல்லையோ, மற்ற எல்லா விஷயங்களிலுமே மார்க்கத்தில் சொல்லப்படாத வணக்கத்தை அதிலே உண்டாக்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப நாம் ஒரு காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்திலே கூலி பெறுவதாக இருந்தால் அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதுன்னா என்ன? அஜரத்து பயன் பண்றதா? இல்லை. திருக்குரானிலே அப்படி உண்டா? அதை நம்ம பார்க்கணும். ஒரு வணக்கத்தை செய்ய போறோம், அந்த வணக்கம் இருக்கா இல்லையா எங்க பார்க்கணும்? திருக்குரான்ல பார்க்கணும். இருந்தா ஓகே, செஞ்சுக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள்ல இருக்குதான்னு பார்க்கணும். நபி அவர்கள் நமக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இருந்தால் செய்யலாம். இந்த 2ல இல்லாமல் வேறு யாரு சொன்னாலும் சரி அது மார்க்கம் கிடையாது. அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு அழகா விளக்கி இருக்கிறாங்க. மன் அமில அமலன் ஃபலைஸி அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எவர் ஒருவர் நம்முடைய கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ அது நிராகரிக்கப்பட்டுவிடும். நம்ம சொன்னதை செஞ்சா தான் கூலி, செய்யாட்டி சொன்னதை சொல்லாத செஞ்சா அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடையாது. எவர் ஒருத்தர் இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை பண்றாரோ அது என்னது? புதுமைகள். குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, அவை பித்அத் என்று சொல்லப்படும். குல்ல பித்அத்தின் தலாலா, அவை ஒவ்வொன்றும் வழிகேடாகும். குல்ல தலாலத்தின் பின்னார், வழிகேடுகள் ஒவ்வொன்றும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் நடுநிலையாக பாருங்கள். யாரின் மீதும் விருப்பு வெறுப்பு வேண்டாம். நீங்கள் நடுநிலையாக யோசிச்சு பாருங்க. இதுனா இது மார்க்கம். இது உலகத்தில் நம்ம சரி பண்ணா விட்டால் மர்ம போச்சு. அதுவும் இந்த இணை கற்பித்தல் மாதிரி காரியங்கள் நம்ம விடுபடலன்னு வைங்க, நிரந்தர நரகம். நரகத்தை பற்றி எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை மீண்டும் எழுப்புவான், விசாரிப்பான், நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான், பாவம் செய்தவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான். எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப மறுமையிலே நாம் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இணை கற்பித்தலுக்கு கிட்ட போகவே கூடாது. ஏன்? இணை கற்பித்தல் கிட்ட போனா நிரந்தர நரகத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமுங்கிறான், அவருக்கு பாவ மன்னிப்பே கிடையாதுங்கிறான், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான், அவர் பண்ண எல்லா அமலும் அழிஞ்சு போயிருங்கிறான். இன்னும் பல வார்த்தைகள் இருக்க கொண்டு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தக்கூடிய காரியங்கள், தர்கா வழிபாடு, மௌலிது, அதுபோல இந்த தாயத்து தட்டு, பேய் பிசாசு நம்பிக்கை, ஃபாலு கிதாபு, இந்த மாதிரி காரியங்கள் அனைத்தையும் நாம் தூக்கி எறிய வேண்டும். இன்னும் இதுபோல மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஷிர்கான பிதஅத்தான காரியங்களை விட்டு நீங்கி இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லித்தந்த சட்டங்களை மாத்திரமே பின்பற்றி நல்ல முறையிலே வணக்கம் புரிந்து மன தூய்மையோடு இறைவனை வழிபட்டு மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருத்தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம்.